ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏப்ரல் 2025 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, இது எந்த மாவட்டத்து கொஷின் பேப்பர் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னாலே எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் வரும். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் வராது. சோஷியல் சயின்ஸு நீங்கள் 1 மார்க்லாம் நல்லா படிங்க. அத்தோட மேப் நல்லா படிங்க, டைம்லைன் காலக்கோடு அதை நல்லா படிங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 44 மார்க் ஈஸியாக கிடைக்கும். 44 மார்க்ஸ் ஆர் தேர் இன் த 1 மார்க். ஈஸியாக இருக்கு. அப்புறம் குறிப்பிட்ட சில கேள்விகள்லாம் படிக்கணும். என்ன சார் குறிப்பிட்ட சில கேள்விகள் அப்படின்னா, நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 1 மார்க் 90% புக் பேக் 1 மார்க் தான் கேட்பாங்க. ஸோ இன்டீரியர் பார்ட்டில் இருந்து புக்குக்கு உள்ளே இருந்து 1 மார்க் கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. தட் இஸ் வெரி ரேர். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் புத்தகம் ரொம்ப பெரிது. அதில் நிறைய கேள்விகள் இருக்கும். புக் பேக்கு 1 மார்க் அண்ட் 2 மார்க்கே நிறைய இருக்கும். சார் இது எல்லாத்தையும் படிக்க முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கட்டாயம் செலக்டிவான கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு போகணும். சார் வாட் ஆர் ஆல் த செலக்டிவ் கொஷின்ஸு? எங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா தெரியும், அது என்ன சார் செலக்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. செலக்டிவ் கொஷின்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் எந்த கேள்விகள்லாம் கேட்டுருக்காங்களோ அந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சு அதை மட்டுமே நல்லா படிச்சுட்டு போனால் கட்டாயம் 90%க்கு மேலே எடுக்கலாம். சார் நம்ப முடியலையே சார் அப்படி தானே சொல்கிறீங்க. இதுவரை இந்த சிலபஸில் 10 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 கொஷின் பேப்பரையும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா சூப்பராக மார்க் எடுக்கலாம். நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். சார் இந்த கொஷின் பேப்பர்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அனைத்தும் PDF வடிவில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இது மாதிரி வேறுபடுத்துக, காரணம் கூறுக, டிஸ்டிங்யூஷ் பிட்வீன், கிவ் ரீசன் என்ற கேள்விகள் கட்டாயம் வரும். நீங்கள் தேடி அது மாதிரியான கேள்விகளை படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள்னு ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். சிவிக்ஸில் எந்த கேள்வி இருந்தாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது நல்லா எழுதுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வேறு கேள்விகள் கேட்க ஆப்ஷன் இல்லாததால் அந்த கேள்விகள் கட்டாயம் கேட்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி காலக்கோடு மற்றும் மேப்லாம் வந்துடுச்சு. இதுவும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ மேப் தானே, அதை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேப்பாக இருந்தாலும் அதுக்கு மார்க் இருக்குது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேப் 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் தனியாக இன்னொரு தடவை மேப் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 44ம் வரைபடத்தில் குறிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு மேப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.